மரணத்துக்கு பின் என்ன நடக்கும்? ஒரு அமானுஷ்ய அலசல் இதுதான். மரணத்துக்கு அப்பால், மரணத்துக்கு பின் வாழ்க்கை என்பதெல்லாம் நமக்கு புரிபடாமல் இருப்பதால் தான் மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக உள்ளது. ஆன்மா என்றும் அழியவே அழியாது. அழிவு என்பது நம் உடலுக்கு மட்டும்தான். நம்முடைய வினைகளின் காரணமாகவே நமக்கு பிறவி ஏற்படுகிறது. மரணம் சம்பவித்து வினைப்பயன் முடிந்ததும் ஆத்மாவானது தான் கொண்டிருக்கும் உடலை துறந்துவிடும். ஆனால் எடுத்த பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மறுபடியும் அந்த ஆத்மா ஒரு பிறவி எடுக்கிறது. இதுதான் காலங்காலமாக சொல்லப்பட்டு வரும் பிறவி மற்றும் ஆத்மா பற்றிய தத்துவம். புராணங்களும் இப்படிதான் சொல்லுகின்றன. ஆன்மீகம் மட்டுமே இதுவரை அலசி ஆராய்ந்து வந்த மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றிய ஆய்வை இப்போது அறிவியலும் மேற்கொண்டு அலசி ஆராய்ந்து சில முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது. மரணத்துக்கு பின் ஆன்மா என்ற வாதத்தில் ஆன்மீகத்துக்கு எதிரான நிலையை தான் இதுவரை அறிவியல் எடுத்து வந்துள்ளது. மரணம் மனிதருக்கு இறுதியானது. மறுஜென்மம் என்பதோ வினைகளுக்கு ஏற்ற சொர்க்கம் நரகம் என்பதோ கிடையாது. மூளை செயலுடன் இருக்கும் வரைதான் நினைவுகள் மற்றும் செயல்கள் யாவுமே. மூளை செயலிழந்தால் உடலும் அழியும், அதோடு நினைவுகளும் செத்து போகின்றன. எனவே மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை. அது பற்றி சொல்லப்படும் எல்லா மத கருத்துக்களும் கட்டுக்கதையே என்றுதான் இதுவரை அறிவியல் அறிஞர்களும் சொல்லி வந்தனர். ஆனால் சென்ற ஆண்டு ஜூலை மாதத்தில் மரணத்துக்கு பிந்தைய மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய ஜெர்மானிய மருத்துவர்கள் குழு ஒன்று ஆய்வு செய்தனர். ஜெர்மன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மனநல ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்த குழு ஒன்று மருத்துவ பரிசோதனை மூலம் மரணத்துக்கு பின் வாழ்க்கை உள்ளது என நிரூபித்துள்ளனர். ஆம், மூளை தனது செயலை இழந்தாலும் வாழ்க்கை வேறு வடிவில் உள்ளது என்பதை கண்டறிந்து நிரூபித்தனர். இந்த மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை என்பது பற்றிய ஆய்வை பல்வேறு வழிகளில் மரணம் அடைந்தவர்களின் மரண தருவாயில் அவர்களுக்கு அருகில் இருந்தபடி அவர்களுடைய மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நவீன ரக அறிவியல் சாதனங்களின் உதவியுடன் கண்டறிந்திருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக சுமார் 1000 பேரிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிறப்பான மருந்துகளின் துணையோடு மரணமடைந்த உடலினை சிதைக்காமல் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மரணம் நேரிட்ட 18 நிமிடங்களுக்கு பிறகு உடல் நினைவிழந்த நிலையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது நவீன முயற்சிகளினால் இறந்து போன உடலின் வாக்குமூலங்களையும் தொகுத்து வைத்துள்ளனர். அவை பொதுவாக உடலில் இருந்து உயிர் பிரிவது போன்ற நினைவுகள், தெய்வீக ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு மிதத்தல் போன்ற உணர்வு, ஒளியில் ஜொலிக்கும் ஆற்றல், அமைதி நிலை, சூடான பாதுகாப்பு, மரண வேளையின் அனுபவம் என பல்வேறு உணர்வுகள் பகிரப்பட்டுள்ளன. பல்வேறு வாக்குமூலங்களில் மத நம்பிக்கைகள் பற்றிய விஷயங்கள் எதுவும் இல்லை. கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள், இந்துக்கள் மற்றும் மத நம்பிக்கை அற்றவர்கள் என எல்லோரின் அனுபவமும் இங்கே பதியப்பட்டதாம். பெரும்பாலும் எல்லோரின் நிலையும் ஒரே மாதிரியாக இருந்தது. ஆச்சரியம் என ஜெர்மன் மருத்துவ குழு கூறியது. 1944 ஆண்டில் உலக புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் கார்ஜங் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் தனக்கு உண்டான மாரடைப்பும் அப்போது உருவான அசாதாரண சூழல் பற்றியும் எழுதியுள்ளார். அதில் உடலை விட்டு அவரின் உயிர் பிரிந்து சென்றதாகவும் இந்த பூமியை சில மைல்கள் தொலைவில் மேலே இருந்து கண்டதாகவும் கூறி வியந்துள்ளார். அண்ட சராசரத்தில் பார்த்த விண்வெளி காட்சிகள் யாவும் பின்னர் விண்வெளி ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது என்பது உண்மை. இதுபோலவே கனடிக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கென்னத் ரிக் என்பவர் 1980 ஆண்டில் மரணத்தின் இறுதி வரை சென்று வந்த சுமார் 100 பேரிடம் மரணத்துக்கு பிந்தைய நிலையினை கேட்டறிந்தார். அவற்றில் பாதிக்கு மேலானோர் பெற்ற அனுபவத்தில் ஒற்றுமை இருந்தது. அவை உயிர் நின்று போன ஒரு சூழலில் ஆழ்ந்த அமைதி, ஒளி வெள்ளம், உடலை விட்டு உயிர் சிறிய வலியோடு பிரிவது, இருட்டு சுரங்கப்பாதையை உயிர் அடைவது, வெளிச்சத்தை காண்பது, அங்கு வண்ணமயமான ஒளியினை அடைவது என ஒரே மாதிரியான பதில்கள் இருந்தன. மேலும் அதிசயமாக பிறவியிலேயே பார்வையற்றவர்கள் கூட தங்கள் உடலை விட்டு பிரிந்த பின் பூமியையும் விண்ணையும் தெளிவாக கண்டதை சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவர் ரேமன் மூடி என்பவர் 1975 ஆண்டு எழுதிய வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை என்ற நூல்தான் உலக அளவில் மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை குறித்து பல ஆய்வுகளை மேற்கொள்ள செய்தது. 150 பேரிடம் இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் 9 விதமான உணர்வுகளை அவர்கள் அனுபவித்ததை கூறியது. டாக்டர் ப்ரூஸ் கிரேஸ், டாக்டர் பிம்பான், டாக்டர் மைக்கேல் சாம் போன்ற மேதைகளும் பின்னாளில் ஆய்வுகள் செய்து டாக்டர் ரேமன் மூடி சொன்ன கூறியவை உண்மை என அறிவித்தனர். ஆச்சரியமான அந்த 9 வகை உணர்வுகளும் ஏறக்குறைய நமது புராணங்கள் கூறியவை போலதான். ரீங்கார ஒளியை கண்டு பரவசம், உடலை விட்டு உயிர் பிரிதல், விண்வெளியில் ஆன்மா தங்குதல், சுரங்க வழி பயணம், ஒளிமிக்க சிலரை தரிசித்தல், பிரம்மாண்ட ஜோதியை காணல், கடந்த வாழ்க்கையை பரிசீலித்தல், வாழ்க்கை முடிவடைந்து போகவில்லை என்று உணர்தல் என அப்படியே ரேமன் மூடி அவர்களின் ஆய்வுகள் நமது புராணங்களை பிரதிபலித்தது. அதிலும் கருட புராணம் சொல்லும் மரணத்துக்கு பிந்தைய மாண்டரின் நிலை சுவாரஸ்யமானது. தூங்குவதும் விழிப்பதும் போலானது, வாழ்வும் மரணமும் என்று சொல்லியதும் வள்ளுவம். விழிப்புணர்வு கொண்ட ஞானியர்கள் மரணத்தை மிக எளிதாக கண்டு கொள்வார்கள். அவர்களுக்கு மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை முறை முன்னரே தெரியும் என்றும் நமது கதைகள் கூறுகின்றன.
மரணம் என்பது உணர்வு, அதை மற்றவர்களுக்கு உணர்த்தவே முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்னும். இன்று வரை உலகில் மரணம் என்பது மரணத்துக்கு பிந்தைய வாழ்வு என்பதும் புதிர் மட்டுமல்ல, சுராசியமான நிலையும் கூட. மரணத்தை வெல்லும் காலம் கூட வரலாம். அப்போது மனித வாழ்க்கை அலுப்பாகிவிடும். உரிய வயதில் விடைபெறுவதுதான் உயர்வான விஷயம். அப்போதுதான் சொர்க்கம் நரகம் என்பவையும் சுராசியமாக இருக்கும். அறிவியல் ஆராய்ச்சிகள் உடலை விட்டு ஆன்மா நீங்கும் போது பார்க்க, பேச, கேட்க, உணர முடிகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன என்றால் நமது புராணங்கள் சொன்னவை யாவும் உண்மை என்றுதானே என தோன்றுகிறது. மரணம் மனிதருக்கு இறுதியானதா? இல்லவே இல்லை என்றுதான் தோன்றுகிறது. பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவக்கணக்குகள் கூட இந்த ஜென்மத்தில் புண்ணியமாக மாறும். பறவைகளுக்கு இப்படி உணவு வைத்தால் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சிறிய கோளான பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் சமமானவை என்பது இயற்கையின் நியதியாகும். கண்ணுக்கு தெரியாத நுண்கருமிகள் முதல் கடலில் வாழ்கின்ற உலகின் மிகப்பெரிய விலங்கினமான நீலத்திமிங்கலம் வரை அனைத்தும் இறையம்சம் பொருந்தியவை என நமது நாட்டின் கலாச்சாரம் போதிக்கிறது. இத்தகைய விலங்குகளில் பல மனிதனாய் சாராமல் காட்டில் அதன் விருப்பம் போல வாழ்கின்றன. ஒரு சில விலங்குகள் மனிதர்களின் உதவியை பெற்று வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறது. பறவைகளில் சில மனிதனை சார்ந்தும் சில மனிதனை சாராமலும் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த பறவையினங்களுக்கு நமது ஆன்மீகத்தில் இருக்கின்ற முக்கியத்துவமும் அவற்றால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆன்மீக ரீதியில் நன்மைகள் என்ன என்பது பார்க்கலாம். வானில் சிறகடித்து பறக்கின்ற பறவைகள் அனைத்துமே சுதந்திர தன்மைக்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. மனித உடலில் இருக்கின்ற ஆன்மாவின் தன்மையை பறவைகள் குறிப்பதாக ஞானிகள் கூறுகின்றனர். காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற அமர்நாத் குகை பனிலிங் கோயிலின் மீது பாறை இடுக்குகளில் பல தலைமுறைகளாக ஒரே ஒரு ஜோடி புறாக்கள் மட்டும் வசிப்பதாகவும் அந்த புறாக்களின் வடிவில் சிவபெருமான் மற்றும் பார்வதிதான் என்றும் அவர்கள் அங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் துயரங்கள் தீர ஆசீர்வதிப்பதாகவும் அங்கு இருப்பவர்கள் உறுதியாக நம்புகிறார். நமது வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்வது வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். இத்தகைய வாழ்வியல் சிக்கல்கள் அனைத்தும் சுலபமாக தீர்வதற்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் கூறுகிற ஒரே சுட்சம பரிகாரம் பறவைகளுக்கு உணவிடும் முறையான். தெய்வீக அம்சம் பொருந்திய பறவைகளான மயில்கள், அன்னப்பறவைகள், வெள்ளை நிற புறாக்கள் மற்றும் வண்ணங்களில் இருக்கிற காட்டுப் பறவைகள் போன்றவைகளுக்கு பிரச்சனைகளால் அவதியுறுபவர்கள் அவர்களின் வசதிக்கேற்ப தினமும் காலையில் பறவைகளுக்கு உணவு தானியங்கள் மற்றும் தண்ணீரை வைத்து அவற்றை அந்த பறவைகள் வந்து உண்ணும் பட்சத்தில் உங்களின் ஒரு தலைமுறை பாவங்கள் நீங்குவதாக கூறப்படுகிறது. பல வண்ணங்களில் இருக்கின்ற பறவைகள் ஒரு நபரின் வீட்டில் இருக்கும் மரங்களில் கூடு கட்டி வசித்தாலோ அல்லது அப்போது உணவு நீர் இருந்த அந்த வீட்டிற்கு வந்து சென்றாலோ அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகம் இருப்பதற்கு சான்று என சீன நாட்டு வாஸ்துசாஸ்திரமான பெங் சுயி கூறுகிறது. கிராமப்புற பகுதிகளில் காடு, வயல், வரப்பு, மரம், செடிகள் இருப்பதால் பலவிதமான பறவைகள் அங்கு வசிக்கும் மக்களின் வீடுகள் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து செல்வது சகஜமான உண்டாகும். ஆனால் நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு இத்தகைய பறவைகளை பார்க்கவோ அல்லது அவற்றிற்கு உணவளிக்கும் வாய்ப்போ கிடைப்பதில்லை. ஆனால் நகரங்களில் பல இடங்களில் பரவலாக வாழ்கின்ற பறவைகளாக காகங்கள், புறாக்கள் மற்றும் வீட்டுக்குருவிகள் இருக்கின்றன. எனவே இத்தகைய பறவையினங்களுக்கு நகரங்களில் வசிப்பவர்கள் கோடை காலங்களில் தங்கள் வீட்டு மாடிப்பகுதியில் உணவு மற்றும் தண்ணீரை வைப்பது சாலச் சிறந்தது. அப்படி வைக்கப்பட்ட அந்த உணவு மற்றும் நீரினை அந்த பறவையினங்கள் வந்து அருந்துவதால் உங்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், அன்றாட வாழ்க்கையில் உங்களை அறியாமல் செய்கின்ற பாவங்கள் போன்றவை நீங்கி பல புதிய வாய்ப்புகள், பல வகையான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான இந்த பரிகாரம் வழி செய்யும். உங்கள் கையில் பணம் சேர இந்த 7 பொருட்களை வீட்டில் வாங்கி வையுங்கள். ஆம், அதிர்ஷ்டம் தேடி வரும். வாஸ்துசாஸ்திரம்படி உங்களிடம் குறையாமல் பணம் சேர இந்த 7 பொருட்களை வீட்டில் வைக்க வேண்டும். பணம் சேர்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் நோக்கம். ஏனென்றால் வாழ்வதற்கு பணம் முக்கியமாக இருக்கிறது. வாழவும் சாகவும் பணம் அத்தியாவசியமாக இருக்கிறது. வாஸ்துபடி வீட்டில் எந்தெந்த பொருட்களை வைத்தால் பணம் சேரும் என்பது இங்கு தெரிந்து கொள்வோம். பெயர் பலகை. வீட்டுக்கு வெளியே பெயர் பலகை வைக்கலாம். இது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை தரும், நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கும். இந்து சாஸ்திரப்படி உப்பு குறிப்பிட்ட பலன்களை கொண்டது. வீட்டு மூலைகளில் உப்பு கிண்ணத்தை வைப்பது அனைத்து எதிர்மறைகளையும் விரட்டிவிடும். பூந்தொட்டி. தாவரங்கள், மலர்கள் உங்கள் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும். மூங்கில், துளசி, தாமரை, மல்லிகை உள்ளிட்ட பல தாவரங்கள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இவை வீட்டில் செழிப்பை ஈர்க்கின்றன. வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் பச்சை அல்லது நீல நிற மலர் தொட்டியும் தென்மேற்கு மூலையில் மஞ்சள் நிற மலர் தொட்டியும் வைக்கலாம். கண்ணாடி. நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண விரும்பினால் அலுவலகத்திலும் வீட்டு ஹாலிலும் கண்ணாடியை வையுங்கள். இதை வடக்கு அல்லது மேற்கு திசையில் வைக்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்குகள், தீபங்கள், தூபங்கள் வைக்கவும். இப்படி செய்வதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்காது. கந்திஷ்டி விலகும். புகழ், வெற்றி கிடைக்க தென்கிழக்கில் சிவப்பு விளக்கு வைக்கவும். வடமேற்கு திசையில் ஒரு சிறிய நீர் ஊற்று வைக்கலாம். மீன் தொட்டியை வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்தால் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். இது நேர்மறை ஆற்றல், செல்வம், செழிப்பு,
ஆகியவற்றை ஈர்க்கிறது. அதே நேரம் தண்ணீர் தேங்கி அழுக்காகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் தேங்கி நிற்கும் கழிவு நீர் நிதி வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளுக்கும் தடைகளை ஏற்படுத்தும் என்பதால் அதை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டில் செழிப்பை ஈர்க்க ஒரு செயற்கை கிண்ணத்தில் பணத்தை வைத்திருக்கலாம். இதனால் மிக விரைவில் நல்ல விஷயங்களை பெறுவீர்கள். இது நிதி வருமானத்தையும் செழிப்பையும் ஈர்க்கிறது. ஜெம்ஸ்டோன் மரத்தையும் வைக்கலாம்.